கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்கு? தை மாதம் உங்கள் மனதில் இருந்த இருள், கவலை, குழப்பம் அனைத்தையும் அகற்றி நம்பிக்கை, நிம்மதி, புது வாழ்வு தரப்போறது. பல மாதங்களாக சுமையாக இருந்த விஷயங்கள் மெதுவாக சரி போல காதல் உறவுகளில் நம்பிக்கை மீண்டும் மலரும். பழைய தவறுகள் மன்னித்து மீண்டும் இணைய வாய்ப்பு உண்டு. திருமணமாக குடும்பம் மீண்டும் ஒருமைப்பாடு அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவாகரத்து அல்லது பிரிவு பிரச்சனைகள் இருந்தால் இப்போ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணோ ஒரு பெண்ணோ விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு காலேஜில் படிப்பாங்க, இவங்க ஒரு காலேஜில் படிப்பாங்க, எல்லாம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்து அவங்களையே கரம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிறைய விஷயங்களை மீண்டும் கலப்ப வேண்டாம். அதையும் மறந்துடாது. பழைய சண்டையை கலப்பித்து புதிய சண்டையை ஆரம்பிக்கிறது, நீ அன்னைக்கு அப்படி பேசுனால இன்னைக்கு நீ இப்படி பேசுனால அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. பாசிட்டிவ் பாசிட்டிவ் விட்டுருங்க, மறந்துடுங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க. மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள், மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு, சனி. வாங்க வீடியோக்குள்ளே போனால் 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குது? தை மாதம் உங்கள் மனதில் இருந்த இருள், கவலை, குழப்பம் அனைத்தையும் அகற்றி நம்பிக்கை, நிம்மதி, புது வாழ்வு தரப்போகிறது. பல மாதங்களாக சுமையாக இருந்த விஷயங்கள் மெதுவாக சரியாகும். எல்லாமே கரெக்டாகிடும், கவலைப்படாது. குடும்பத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் இருந்த மனம் அழுத்தம் குறையும். அண்ணன், தம்பி, சகோதரி ஆகியோர் ஆதரவு கிடைக்கும். தை மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சி, சுப உறவினர்கள் வருகை ஏற்படும். சிறு சண்டைகள் இருந்தாலும் அன்பால் அதை தீர்க்க முயலுங்கள். வேலை, தொழில் அப்படின்னு வேலை பகுதியில் புதிய பொறுப்பு கிடைக்கும். உங்களது திறமைக்கு ஏற்ற மேலதிகாரிகள் பாராட்டப்படும். திறமைக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படும். புதிய ஒப்பந்தங்கள் பெறுவ. நீண்ட நாள் தடையாக இருந்த விஷயம் இப்போது வழிகாணும். பணச்சிக்கல்கள் குறையும். தை மாதம் நடுப்பகுதியில் பணவரவு உண்டு. கடன் சுமையிலிருந்து விடுபட சிறந்த ஆரம்பம். தை பிறந்தால் கடன் தீரும். கடகராசிக்காரர்களுக்கு இதுவே நிஜமாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வரியை நான் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தை பிறந்தால் கடன் தீரும். வழி பிறக்கும் சொல்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறாங்க இல்லையா? அதாவது தை பிறந்தால் கடன் தீரும். கடகராசிக்காரர்களுக்கு இதுவே நிஜமாகும். கண்டிப்பாக நிஜமாகும். அதாவது கடன் தீர்றதுன்னு எப்படி தீரும்? நீங்கள் உழைச்சா தானே தீரும். அந்த உழைப்பு கிடைச்சிட்டு தானே நீங்கள் வேலைக்கு போவீங்க தானே. பணம் கிடைச்சா நீங்கள் கடன் அடைப்பீங்க தானே. அது உங்களுக்கு பிறக்கும். ஸோ குழப்பம். இதெல்லாம் ஹைலைட்டடான விஷயம். இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் காதல் உறவுகளில் நம்பிக்கை மீண்டும் மலரும். பழைய தவறுகள் மன்னித்து மீண்டும் இணைய வாய்ப்பு உண்டு. திருமணமாக குடும்பம் மீண்டும் ஒருமைப்பாடு அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவாகரத்து அல்லது பிரிவு பிரச்சனைகள் இருந்தால் இப்போது நீங்கி உங்கள் பக்கம் நிறைய நீதி உங்கள் பக்கம் வரும். பழைய எதிர்ப்பு மறையும். மாணவ மாணவிகளுக்கு சிறந்த மாதம். கனவு ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் புதிய இலக்கு அடைய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு படிப்பு தொடர்பான நல்ல செய்திகள் வரும். மாணவ மாணவிகள் கவனச்சிதறல்களை விடக்கூடாது. நான் மாணவ செல்வங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீங்கள் நல்லா படிக்கணும். படிக்கிறது தான் முக்கியம். படிப்பு முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சரியாக படிக்கலை, சரியாக படிப்பில் கவனத்தை விட்டுட்டு இந்த வயசு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு அந்த எண்ணங்கள் சில விஷயங்கள்லாம் மாறும். ஆனால் அது நிலையானது கிடையாது.
சிறு வயசில் 15 வயசுலையும் 16 வயசுலையும் வரத்துக்கு பேர் காதல் கிடையாது. அது வந்து ஒரு நம்மளுடைய மன ஓட்டம் அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான இதெல்லாம் கிடையாது. பக்குவப்பட்ட காதல்னு இருக்குது. படித்து வேலைக்கு போய் நல்லா பணம் சம்பாரிச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நான் நிறைய பேர் இன்றைக்கி என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஒரு பெண்ணோ விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு காலேஜில் படிப்பாங்க, இவங்க ஒரு காலேஜில் படிப்பாங்க, எல்லாம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்து அவங்களையே கரம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அது வரைக்கும் எப்படி இருக்கணும், படிப்புலையும் மற்ற விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ண அதுக்கு உண்டான நேரம் வரும்போது அது இது பண்ணணும். இப்போது ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? 10 மாதம் வெயிட் பண்ணால் தானே ஒரு குழந்தை பிறக்கிறது. 8.5 மாதத்துலையும் 7.5 மாதத்துலையும் பிறந்தா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறது. எதில் வைக்கிறாங்க அந்த குழந்தைய நினச்சி பாருங்க. எதுக்குமே ஒரு கால நேரம்னு ஒன்று இருக்குது. அதனால் மாணவிகள் படிப்பில் அந்த கால நேரத்தை உணர்ந்து படிக்க வேண்டும். கர்மாபலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது கர்ம நிவர்த்தி மாதம். இப்போ தை மாத பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் அதிகரிக்கும். பித்ரு பூஜை செய்ய மிகவும் நன்மை தரும். நெஞ்சு மூச்சு வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். வெந்தயம் சேர்த்து சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, உணவில் சேர்த்து கொள்ளுங்க. நல்லவை குடும்ப ஒற்றுமை, பணவரவு, கர்ம நிவர்த்தி. உணர்ச்சியில் பேசாதீர்கள். ஏன்னா சில பேர் உணர்ச்சியில் உணர்ச்சி பொங்க பேசுறது தான். இன்னைக்கு உணர்ச்சி பொங்க யார் பேசுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அரசியலில் யார் இருக்காங்க, உணர்ச்சி அவர் பேச ஆரம்பிச்சாருனாலே எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். உணர்ச்சியில் பேசாதீர்கள்னு சொல்கிறேன். ஏன்னா கடைசியில் நீங்கள் என்ன பேசுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது கடைசி நேரத்தில். அதனால் உணர்ச்சியில் பேச வேண்டாம். பழைய விஷயங்களை மீண்டும் கலப்ப வேண்டாம். அதையும் மறந்துடாது. பழைய சண்டையை கலப்பித்து புதிய சண்டையை ஆரம்பிக்கிறது, நீ அன்னைக்கு அப்படி பேசுனால இன்னைக்கு நீ இப்படி பேசுனால அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. பாஸ்ட்டை விட்டுருங்க, மறந்துடுங்க. அம்மன் கடவுள் ஸ்ரீ அபிராமி தேவி அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. திருக்கடவுர் அபிராமி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கும்போது பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு பண்ணுங்கள். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில நல்ல சிறப்பாக இருக்கும். தை மாதம் கடகராசிக்காரருக்கு நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும் மாதம். பிரிவு முடிந்து இணைவு வரும், கடன் முடிந்து வளம் வரும். இதுதான் உங்களுக்கான விஷயங்கள். சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. திருமணம் மறுமணம்னா நல்ல சிறப்பான விஷயம் கூட. பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை கவனமாக இருங்க. பிஸ்னஸ் தொழில் விஷயத்தில் கவனமாக. 3ஆம் நபர்களை நம்பாதீங்க. பங்காளிகள்லாம் கொஞ்சம் அதாவது சில இறப்பு செய்திகளும் வரும். கடகராசிக்காரர்களுக்கு வெகு தூரத்துலேருந்து சில இறப்பு செய்திகள் வரும். மனசு கொஞ்சம் துக்கமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள்லாம் இது பண்ணிக்கோங்க. தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடகராசி பொறுத்தளவிலே கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லவ் மேரேஜஸ்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 8ல் சனி ராகு. உடல்நிலை கவனம் தேவை. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. திடீர்னு வடிக்க விழுறது, திடீர்னு கீழே விழுறது, அடிபடுறது, அந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அந்த மாதிரி இப்போ சில விஷயங்களுக்கெல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உடல்நிலையை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உடல்நிலை மிகவும் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் சரியாக செய்ய முடியும். சில பேருக்கு கடகராசிக்காரருக்கு சொல்லிக்க, சில பேருக்கு மதிப்பு மரியாதைகள் குறைவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்க. அதனால் சில பேருக்கு வந்து இருக்காது, சில பேருக்கு நிறையா இருக்கும். இது இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடன் விஷயத்துலையும் சரி, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையும் கவனமாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைக்கு கிடைக்க விடாமல் சில பேர் தடுப்பார்கள். சொத்து வீடு விற்க முடியாது, எதுவுமே சில விஷயங்கள் பண்ண முடியாது. அதற்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் என்ன எப்படி செய்யணுங்கிறத யோசித்து சில விஷயங்கள் செய்தால் உங்களுடைய ராசிக்கு நல்லது. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள். 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்குது. லக்னம் தான்ங்கிறது. லக்னத்தை வந்து ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45க்கு பிறக்கிறதுனா 5:45க்கு என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு, என்ன தசை நடக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பலிக்கும், ராசி பலன்கள் தான் பலிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பலிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் வந்து ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.